இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டார் வாட்டர்மெலான் ஸ்டார். ஸோ அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்துட்டு அவங்க கரெக்ட் தப்பு இப்படிலாம் இல்லை. என்ன விஷயம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது என்ன, இதனால் வந்து என்ன நடக்கும், என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்மளோட சஜஷன்ல இருந்து சொல்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்றவர் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே நம்ம யூஸ்வலாக இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல சில விஷயங்கள் ஃபன்னா பண்ணி, அதாவது அவர் வந்து சீரியஸா பண்ண மாதிரி பார்க்குற நமக்கு வந்து அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கிற மாதிரி சில வீடியோஸ்ல ஆரம்பிச்சு அதுல ட்ரெண்ட் ஆனாரு. அத வந்து இன்னும் டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தாரு. சில படத்துலலாம் நடிச்சாரு. அண்ட் இப்போ சில இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்கள விட நான் பெஸ்ட்டு, அவங்கள விட நான் நல்லா பண்ணுவேன். ஸோ இது வந்து இப்பந்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்திருக்கு. அது நம்ம புரியாம இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து சிவாஜியை விட பயங்கர நான் தான் வந்து அடுத்த குட்டி நடிகர் திலகம் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல நம்ம போடுற ஃபன்னான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அவரோட அடமொழியா எடுத்து அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து அவர் அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவரை தாக்கணும் அப்படின்ற மாதிரியான வீடியோ கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸா எனக்கு தெரிஞ்ச சில சஜஷனை நான் சொல்றேன். வாட்டர்மெலான் ஸ்டார், குட்டி நடிகர் திலகம், அப்புறம் இந்த மாதிரி சில நேம் எல்லாமே அவர் கடமொழியா அவரே வச்சு நடிப்பு அரக்கன். ஸோ இதையும் வந்து அவர் ஆட் பண்ணாரு. நடிப்பு அரக்கன்றதை தான் மென்ஷன் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி இப்போ வந்து டைரக்டா பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த ஆக்டரை விட இவங்கெல்லாம் இந்த லெவல்ல இருந்து வந்தாங்க, நான்லாம் இவ்வளோ பெரிய ஆளு. ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா அவங்களே சொன்னது வந்து அவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தாரு. அவர் வந்து ஒரு சேலரி வாங்குறாரு. பட் நான் வந்து ஆல்ரெடி பிசியோதெரபிஸ்டா இருந்திருக்கேன். ஸோ என்னாலலாம் வந்து கம்மி சேலரிக்கெலாம் போக முடியாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்டே நல்ல பே பண்ணாதான் நான் வந்து நடிப்பேன். அந்த மாதிரிலாம் வந்து பேசி இப்போ வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலா இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங் கான்செப்ட்ல போயிட்டு இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தங்கள நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இங்க அவன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா சிலர்லாம் வந்து பேஷன் ஒண்ணா இருக்கும். முக்காவாசி பேருக்கு வந்து பேஷன் ஒண்ணா இருக்கும். வாழ்ற வாழ்க்கை ஒண்ணா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வாழ்ற வாழ்க்கை உழைக்கிற இடத்துல வந்து ப்ரெஷர் எல்லாத்தையும் எங்க போய் நம்ம வந்து இது பண்ண முடியும்? ஃபேமிலிலயும் காட்ட முடியாது. ஸோ அப்போ நமக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அதுக்கு ஒரு கூல் டவுன் ஆனதுன்னா இந்த மாதிரியான சோஷியல் மீடியா, இதுல பண்ற சில ஃபன்னான வீடியோஸ், இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதுல நம்ம ஒரு ஃபன்னா ஒரு கமெண்ட் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவரே ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் பண்றாரு, சீரியஸா பண்றேன்ட்டு ஒரு மாதிரி பண்றது, அது ஃபன்னா மாறுது. மாறும்போது அந்த இடத்துல போயிட்டு நம்ம நடிப்பறக்கன் அப்படின்னு சொல்லி, நீ தாண்டா அடுத்த பெரிய ஆளு, இவன் இல்ல பொதுவாவே இப்போ நீ தான் அடுத்த பெரிய ஆளு, நீ தாண்டா வந்து அடுத்த இது அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபன்னுக்கு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். இது நான் தவிர்க்க முடியாது. இது வந்து நடக்க தான் செய்யும். ஒரு காமெடிக்கு நம்ம போடுறது. அவங்கள பர்சனலா ரொம்ப தாக்காத மாதிரி கமெண்ட் பண்றது வரைக்கும் எந்த தப்புமே கிடையாது. ஸோ பண்ணலாம். ஸோ இத அவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி டெவலப் ஆகுது. இந்த டெவலப்மெண்ட் எந்த லெவலுக்கு போகுதுன்னா, எனக்கு புரியல. சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷனுக்கு கூப்பிடுறாங்க. இல்ல இவங்கள விட ஆல்ரெடி டேலண்டடான பெர்சன் சான்ஸ் கிடைக்காம எத்தன பேர் சில படத்துலலாம் நல்லா பூம் ஆயிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அடுத்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. ஏன் அவங்கள கூப்பிட்டு இது பண்ணீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் ஆகும். உங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாமே. ஈவன் சில மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர வந்து இப்போ டைரக்ட்டா சொல்லணும்னா, "ஏஸ் இந்த மூவில வந்து அவர நடிக்க வச்சிருக்கிறீங்க. இப்படி ஒருத்தங்கள வந்து மார்க்கெட்டிங் பர்ப்பஸ்க்காக கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஓகே. அத ஒரு இடத்துல தானே வைக்கணும். நீங்க அந்த மூவில எப்படி வச்சிருக்கிறீங்கன்னா, கிளைமாக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் மாதிரி நீங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ரமோஷனுக்கு பண்ணிடலாம். பட் ப்ரமோஷனே தப்பான ஒரு விஷயமா நடக்குது. இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் காலேஜ்ல கூப்பிடுறாங்க. காலேஜ்லலாம் கூப்பிடுறீங்க சரி, என்ன வந்து அப்படி பண்ணிட்டாரு? இவர் வந்து ஆக்டிங் இந்த மாதிரி பண்றாங்க. இது வந்து கேட்டா வந்து ஃபன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. லைக் வந்து நான் வந்து ஸ்கூல்ல காம்படிஷன்ல வின் பண்ணேன். நான் இங்க இருந்து வந்தேன். அப்படி வந்தேன். இப்படி வந்து ஏங்க இது வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு செட்ல வந்து எனக்கே வந்து டூ த ஹானஸ்ட் நான் வந்து டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து கிடைக்குது, கிடைக்கல. பட் நான் வந்து சில பைலட் மூவி, ஷார்ட் ஃபிலிம் எல்லார மாதிரியும் ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் நானும் சிக்கியிருக்கிறேன். எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட பேஷன் ஒண்ணு இருக்குது. இதுக்கு நான் வந்து டெடிகேட்டடாவும் உண்மையாவும் இருக்கேன். நான் உடனே வந்துட்டு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்ற மாரிலாம் நான் சொல்ல வரல. அடுத்த ட்ரோல் மெட்டீரியலா நான் ஆக விரும்பல. பட் உண்மை என்னன்னா, நான் வந்து எனக்கு குடுக்குற அந்த ஒரு பொசிஷன நான் வந்து டெடிகேட்டட், ஏன்னா பேஷன்ங்கும்போது நம்ம கண்டிப்பா டெடிகேட்டடா அத பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம. ஓகே, இட்ஸ் ஃபைன். இது வந்து யூசுவலா நம்ம மிடில் கிளாஸோ, லோவர் மிடில் கிளாஸோ எல்லாருக்குமே இது நடக்கிற ஒரு விஷயம் தான்.
ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது, சமீபத்தில நான் பார்க்கும்போது, இவங்கள மூவில கூப்பிடுறாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் முன்னால போய் இவர் நடிச்சு காட்டுறாரு. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி காலேஜஸ்க்குலாம் இன்வைட் பண்ணும்போது, எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒருவேள நம்ம வந்து அவர் பண்றது தப்பா இருக்கு, காமெடியா இருக்குன்னு நெனச்சுக்கிறோமா? இல்லன்னா, இவர் உண்மையிலே காமெடியா பண்றாரா? இ எது உண்மைன்றதே கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. அப்புறமா போய் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஓகே. இது வந்து இப்படிதான் அவர் பண்றாரு. ஸோ இது வந்து ப்ரமோஷன் பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாரி. காலேஜுக்கு கூப்பிடுறதுன்றது வந்து ஏன் இந்த மாரி காலேஜுக்கு வந்து கூப்பிடுறீங்கன்றது வந்து எனக்கு கிளியரா தெரியல. ஸோ அது வந்து அவரோட பொழப்ப நான் கெடுக்க விரும்பல. பட் நான் வந்து இது ஜெனரலா தான் சொல்றேன். எந்த ஒரு காலேஜையோ இல்ல யாரையுமே நான் இது பண்ணல. அவங்க கூப்பிடுறவங்க கூப்பிடுங்க. அதெல்லாம் உங்க விருப்பம் தான். இத வந்து நம்ம என்ன இது பண்ண முடியுமா? சொன்னதுனால அப்படியே மாறிற முடியுமா? பட் என்னன்னா, ஜெனரலா ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, காலேஜ் கூப்பிடுறதுனால என்ன அப்படின்னா, அதாவது காலேஜ்ல தான் வந்து ஒவ்வொருத்தரும் பேஷனோட வருவான். அவன் வந்து இங்க சிக்கி சின்னாபின்னமாகி ரியாலிட்டிய புரிஞ்சுக்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்கும் தெரியுமா? சாதாரணமா வந்து டாப்பரா இருக்கிறவங்க ஈஸியா வந்து கேம்பஸ்ல செலக்ட் ஆகி போயிருவாங்க. ஓரளவுக்கு வந்து ட்ரீம்ஸு இந்த மாரிலாம் இருக்கிறவன் சிக்கி சிதைச்சிருவாங்க. அவன வந்து உண்மைய சொல்லணும்னா, அவனோட லைஃப் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மேக்ஸிமம் இப்ப எல்லாரும் அப்படிதான் இருப்போம். பார்க்குற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு. என்னைக்காவது ஒரு நாள் லைஃப் சேஞ்ச் ஆயிராதா? அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, அத நேர்மையான வழியில பண்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது, ஓ! நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளும் ஃபேமஸ் ஆயிடலாமான்ட்டு நடந்துகிட்டு இருக்கு. இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் பேர்லாம் சொல்லி இதுல நான் ப்ரமோட் பண்ண விரும்பல. ஒருத்தர் மாட்டோட சாணிய வந்து இலையில போட்டு சாப்பிடுற மாரி, மூஞ்சில அப்பிக்கிற மாரி, அது வந்து மெடிசின் இந்த மாதிரி தமிழ் மருத்துவத்தில வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். பட் என்ன அப்டின்னா, அத வந்து ஃபன்னான வேல ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி பண்றது, இந்த மாரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இவர பார்த்து குட்டி திவாகர் அப்டின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கிளம்பியிருந்தாரு. ஒருத்தர் இந்த மாரி Instagramல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அவர் பண்றத அப்படியே இங்க காப்பி பண்ணி. எதுக்கு? அதுவும் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். எதுக்கு? So இந்த மாரிலாம் வீடியோ போட்டு இன்ஸ்பிரேஷன்ல நம்ம வந்து இப்படி வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்சர்ன்னு வளர்த்து விட்டு, நம்மன்னு இல்ல இந்த மாரி இன்வைட் பண்றவங்க தான். நம்ம வந்து கமெண்ட் பண்றவங்களால தடுக்க முடியாதுங்க. கமெண்ட் பண்றவங்களும் சரி, பார்க்கிறவங்களும் சரி, இதெல்லாம் தடுக்க முடியாது. பட் யூஸ் பண்றீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது எந்த ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா சினிமாக்குள்ள போறது இன்னைக்கு அவ்ளோ பேரோட கனவு. நெறைய பேர் வந்து அதுக்கு பயங்கரமா உழைச்சிட்டு இருக்காங்க. அது நெறைய பேருக்கு நடக்காமலே போயிருக்கு. சிலர்லாம் லைஃப்ப தொலைச்சுட்டு வந்திருக்காங்க. நான் கண்கூடா சிலர நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் நான் ஒரு சின்ன சின்ன ஆக்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து எங்கேயாவது ஆக்சிடென்ட்டா மீட் பண்ணும்போது, நான் டைரக்ட்டா பெர்சனலா பேசியிருக்கேன். இந்த மாரி நான் வந்து பைலட் ஃபிலிம் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் டைரக்ஷன் ட்ரை பண்றேன்றபோது, நான் ஆஃபீஸ்ல ஐடி கார்டோட போய் நிக்கும்போது, என்ட்ட எதுவுமே பேசல. ஒருத்தங்கலாம் வந்து டைரக்ட்டா ஐடி கார்ட பிடிச்சு புல் பண்ணி இழுத்துட்டாங்க. ஐடி கார்ட பிடிச்சு இழுத்து, "உனக்கு நல்ல தொழில் இருக்கு. ஒழுங்கா ஓடிரு." இப்படிதான் சொல்றாங்க. நான் வந்து பேசின பெரிய ஆள் சரி, சின்ன ஆள் சரி, "ஒர்க்க பாரு" அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா, அவ்ளோ தூரம் வந்து இதுல டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சும் சிலர்லாம் வந்து பேஷன்ல ஜெயிக்கணும்ன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கிறவங்க கண் பார்வையில இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாரி பண்ணா நம்ம வந்துர முடியுமா? இந்த மாரிலாம் போயிற முடியுமா? அப்படின்றது. இப்ப எல்லாருமே நெகட்டிவா பண்ணி, எல்லாருமே கோமாளியா பண்ணி, வாங்க ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன ஆகும்னா, நீங்க எங்க ப்ரமோட் பண்றீங்களோ, அங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அது வந்து நிலைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, சினிமாலயே யூஸ் பண்ணாலும் சரி, இப்ப எல்லாருமே இந்த மாரி கோமாளியா வந்து சினிமால உட்கார்ந்துட்டா, அது எப்படி இருக்கும்? வெளில இருந்து பார்க்குறவங்க நம்ம சினிமாவ என்ன சொல்லுவாங்க? ஸோ அப்ப அதுக்கு வந்து இவங்க ஃபேம் ஆனத வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா? ப்ரமோஷனுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். பட் அது எந்த ரோலுக்கு குடுக்குறோம்? எங்க குடுக்கணும்? எப்படி குடுக்கணும்ன்றது இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவா ஃபேம் ஆகுறதையும் பெருசா என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. கரெக்ட்டா பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் சுத்தமா இருக்காது. எப்படி இந்த வீடியோக்கு இருக்கிற மாதிரி. ஸோ மேபி இதெல்லாம் எனக்கு தெரியல. 100 பேரோ அதெல்லாம் பார்த்தாலே பெரிய விஷயம் தான்ற மாரி இருக்கு. பார்த்தாலே பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி கிடைக்குது, கிடைக்கல. அதுக்காக நெகட்டிவ் வேல போய் எல்லாத்தையும் நம்ம வந்து மாத்திரலான்றத மட்டும் தயவு செஞ்சு நெனச்சுட்டு எடுத்து பண்ணாதீங்க. சரி ஓகே. இப்போ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார தாக்கிட்டோம் அப்படின்ற மாரி நெனச்சீங்கன்னா, நான் அவர தாக்கல. அவர் பண்ற சில விஷயத்த தான் நான் சொல்றேன். இப்ப இவங்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர பொறுத்தவரைக்கும் அவர்ட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், நான் அவரோட வீடியோல பார்த்தது பிசியோதெரபிஸ்ட். அவர வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பிசியோதெரபி பண்ணும்போது, டூ த ஹானஸ்ட் எல்லாருமே அந்த வீடியோவ பார்த்திருந்தீங்கன்னா, வாட்டெவர் அவர் மேல என்ன கோவம் இருந்தாலும், ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பேஷண்ட்ட பப்ளிக்கா நம்ம கத்துறோன்றத கூட யோசிக்காம, அந்த பேஷண்ட் மேல மட்டுமே குறியா இருந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து மோட்டிவேஷன் குடுக்குறாரு. லைக் வந்து ரொம்ப சவுண்டா கத்தி, "உங்களால முடியும். யூ கேன் டூ தட்" அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜிங்கா அந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாரு. ஸோ அந்த விஷயம் வந்து பிசியோதெரபிய வந்து அவ்ளோ லவ் பண்ணி அத பண்ற மாரி தான். ஸோ ஒரு துறைய ரொம்ப லவ் பண்ணி பண்றவங்களால தான் அது பண்ண முடியும். அது வந்து இயற்கையா தான் பண்ற மாரி எனக்கு தெரியுது. அங்க அவர் நடிக்கிற மாரிலாம் எனக்கு தெரியல.
மேபி இந்த சினிமா சைட்ல அவர் வந்து நடிக்கிறாருன்ற மாரி சில இடங்கள்ல எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் வந்து இந்த மாரிலாம் பேசினா நம்ம வந்து ப்ரொமோட் ஆயிரலாம். இந்த மாரிலாம் பேசினா கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆயிரும். அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பண்றாருன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா, ஒரு டாபிக் கிடைச்சாலே ஒரு 15, 16 வீடியோ போட்டுர்றாரு அத பத்தி. பட் பிசியோதெரபில அந்த மாரி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பார்த்த வரைக்கும் நீங்களுமே அந்த வீடியோ இன்னொரு தடவ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர பத்தின நெகட்டிவ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஜஸ்ட் பாருங்களேன். இத மட்டும் இவர் வந்து இந்த சினிமாவெல்லாம் போடாம வெறும் பிசியோதெரபி மட்டும் போட்டிருந்தாருன்னா, நம்ம எல்லாருமே அவர அப்ரிஷியேட் பண்ணியிருப்போம். ஈவன் நார்த் இந்தியால வந்து ஒரு டாக்டர் உண்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஊசி போடும்போது, குழந்தைங்களோட விளையாண்டுக்கிட்டே, அந்த குழந்தைங்களுக்கு ஊசி போட்டதே தெரியாத மாரி போடுவாரு. ஸோ, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம். ஸோ, அதுக்கு எந்த அளவுக்கு லவ் கிடைச்சதோ, அதே மாரி இவருக்கும் கிடைச்சிருந்திருக்கும். பட் இவர் வந்து தேவையில்லாம இந்த ஆக்டிங் விஷயம் ஓகே. ரொம்ப எல்லாரையும் திட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம். அதனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய அடி ஆயிருக்கு. அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஒன்ஸ் அவருக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும்போதே, அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, கொஞ்சம் இந்த ஜிபி முத்தே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ரொம்ப நெகட்டிவான வேர்ட் தான் யூஸ் பண்ணாரு. எல்லாரையும் திட்டுனாரு. நெறையா ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவர் பண்ணாரு. பட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு சர்டைன் பீரியட்ல லிமிட் ஆயிட்டாரு. அண்ட் தென் அவர் ரியலைஸ் பண்ணாரு. ரியலைஸ் பண்ணிட்டு, ஓகே இவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் வேணும். அவரே வீடியோல சொல்லுவாரு. சில விஷயத்த வாசிக்காத. அவன் தம்பிட்ட குடுக்கும்போது கூட, இதெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படின்றத ஸ்டாப் பண்றாரு. அண்ட் அவரோட ஃபேம் என்னன்னு தெரியுது. இன்னைக்குமே டவுன் டூ த எர்த் வந்து அவர் இருக்கிறாரு. ரொம்ப பெரிய லெவலுக்கு அவர் போலேனாலும், அவர் இப்போ கொஞ்சம் ஒரு ஃபேமான ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும், இன்னைக்குமே வந்து எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஒரு ரெஸ்பெக்ட்டான ஒரு பெர்சனா வந்து இருக்கிறாரு. ஸோ, அந்த மாதிரி வந்து இந்த ஃபேம் மாறி இருந்திருந்திருக்கலாம். அத விட்டுட்டு நான் தான் அப்படின்றது வந்து இப்பயுமே இவரு வந்து திரும்ப எந்திரிச்சு வரலாம். ஒண்ணும் வந்து இப்ப அடிச்சு உட்கார வச்சதுனால வந்து இப்படியே வந்து இப்படி போயிற போறது கிடையாது. ஓகே ஃபைன். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் காத்து கருப்பு கலை. அவர் வந்து என்னென்ன பண்ணாருன்றது எல்லாருமே பார்த்திருப்போம். பட் இப்ப பாருங்க எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு ஆதித்யா டிவில வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவராலயும் எந்திரிச்சு வர முடியும். என்னன்னா பிசியோதெரபி மேல அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஆக்டிங்குமே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அண்ட் தென் சபநாகரிகம் நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் நம்மள யார் வேணாலும் வந்து போக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீ வந்து இப்படி இப்படி இப்படின்னு கேட்கிற கொஸ்டின் கேட்கறவங்களோ இல்ல யார் வேணாலும் நம்மள வந்து தூண்டி விடலாம் ஆனா நம்மளால வந்து அந்த இடத்துல பேச முடியாது நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போகணும் இல்லைன்னா அவங்கள்ட்ட அனுசரிச்சு போகணும் எதுக்குப்பா இப்படி பண்ற இது என்ன நான் வந்து இந்த மாதிரிலாம் வரக்கூடாதா சரி நான் மாத்திக்கிறேன் அக்செப்ட் பண்ணணும் அக்செப்டன்சின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் இவ்வளவுதான் இந்த வீடியோ ஸோ எதுக்காக இது பேசணும்னு நினச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச சில எல்லாமே வந்து சினிமாக்காக ஏன்னா வந்து கெரியர் பிரேக் விட்டால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் தெரிஞ்சும் நான் வந்து சினிமாவில் ரிஸ்க் எடுக்க போகிறேன் 30 வயசானாலும் சரி 40 வயசானாலும் சரி நான் கண்டிப்பாக சினிமாவில் வந்து ஷைன் ஆவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்குலாம் அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுமா அவன்கிட்ட ஃபோன் இருக்கும் டைம் இருக்கு எந்த ஒர்க்கும் இல்லை இதான் சினிமா தான் என் உலகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு டைம் நிறைய இருக்கும் ஏன்னா நிறைய பேரை பார்க்கணும் நிறைய இடத்துல காத்திருக்கணும் அந்த காத்திருக்கிற நேரத்துல அவன் போனை எடுத்து இந்த மாதிரி கிறுத்தனமா பண்ணி 10 நிமிஷத்துல வைரல் ஆகுறது எல்லாம் அவனுக்கு தெரியாம இருக்குமா ஏன் அதை பண்ணாம இருக்கிறாங்கன்னா நேர் வழியில ஜெயிக்கணும் அப்படின்றதுனால அவ்வளவு தூரம் இன்னைக்குமே வந்து சாப்பிடாம எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா டெடிக்கேட்டடா வந்து 3 நாள் 4 நாள்லாம் அவங்க அம்மா அவ்வளவு தூரம் சினிமாக்கு வந்து உழைச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து குறைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எல்லாருமே ட்ரை பண்ண ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஷைன் ஆவீங்க ஈவன் நானும் அப்படியே என்னை சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் ஷைன் ஆகும் நல்ல ஒரு பொசிஷன் வந்து நிற்போம் ஸோ எஸ் இவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்